அதிமுக மொத்தமா ஆதரிக்குமா ஒரு பகுதி ஆதரிக்குமா அப்படின்னு? ஒரு பகுதி அப்படிங்கும்போது அந்த ஒரு பகுதி சட்ட வாய்ப்புக்கு உட்பட்டு அது 2/3 இருக்கணுமா 1/3 இருக்கணுமா அப்படின்னு. ஸோ பொலிட்டிக்கல் பாசிபிலிட்டி பத்தி சொல்லுங்க, இந்த லீகாலிட்டி பத்தி விளக்கம் கொடுங்க. பொலிட்டிக்கல் பாசிபிலிட்டின்னு சொன்னீங்கன்னா என்ன பொறுத்தவரை வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறது சாத்தியம்னு நினைக்கிறேன். அதாவது பிராக்டிக்கல்னு சொல்றேன், அது செய்வாங்க என்ற அவங்களுடைய எய்ம்னு நான் சொல்லல, பிராக்டிக்கலா இருக்கும். ஏன்னா பல காலத்துல அப்படிதான் இருந்திருக்கே தவிர அதுல இருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சுன்னா தட் வில் பி a very big difference to the party. அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. பிரிக்கணும்னா ஒரு கட்சி 2/3 பங்கு இருந்தாதான் அது பிளவாக கருதப்படும். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா 91ஆம் சட்டத்தின் திருத்தத்தின் படி அதுக்கு முன்னாடி 1/3 பின்னாடி 2/3 இல்லையா? ஆமா அதான் 2/3 இருக்கணும். ஓகே, அதாவது இப்ப அதிமுக கிட்ட 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா அதுல 3/2 பங்கு வந்தாதான் இதை அவங்க மர்ஜர் இல்ல அவங்களுடைய ஆதரவு சட்டப்பூர்வமா பார்க்கப்படும். இல்லை என்றால் அதுக்கு கீழே நம்பர்ஸ் வந்துச்சுன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி அணி மாறுறவங்க மேல கட்சித்தாவல் தடை சட்டம் பாய்ந்து நடவடிக்கை வரலாம். கரெக்டா? லேட்டர்லி இட் வாஸ் அமெண்டட் 91வது சட்ட திருத்தம் மூலம் திருத்தப்பட்டது. அதுதான் லேட்டஸ்ட் இட் எக்ஸிஸ்ட் லைக் தட். ஓகே, சரி. அது திரு கோவி செழியன்லாம் மன்னிக்கணும், கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர், திரு ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியனாக ஒரு பார்லிமெண்டரி ஜெயண்டாக இருந்த திரு செழியன் அவர்கள் அதுக்கு பெரிய முயற்சி எடுத்தார் இல்லையா? இந்த ஜனதா கட்சி. ஆமா, கரெக்ட். ஒரு பார்லிமெண்டரி ஜனதாங்கும் போது திருச்சிவேல் சாமி வந்துருவாரு. அவர் பேர் சொன்னாம போன தடவை சொன்னேன், இப்ப சொல்லிடுறேன். சொல்லுங்க. அவர் தான் சொன்னார் 81 82 ஒரு நாள் திண்டுக்கல்ல இருந்து பேசிட்டு வரும்போது, கொள்கையை பத்தி பேசும்போது, என்ன வேணும் சாமி சின்ன வயசு அதனால பேசிட்டு இருக்கேன், பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர்னார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்ன என் வயசு வரும்போது உனக்கு புரியும்னாரு, இப்ப அவர் இல்ல எனக்கு புரியும். சோ திரு விஜய் தாவேகா கூட்டணியும் இட்ஸ் an art of favor. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இப்ப இருக்கிற மாற்றங்கள்ல எந்த அரசியல் கட்சியும் சன்னியாசிகள் இல்லை, சங்கரமடம் அல்ல, அல்லது வேற துறவு வாழ்க்கையா வாழ்றாங்க. அதிகாரம் வருகிற போது அதை பயன்படுத்திக் கொண்டுதான் நினைப்பாங்க. அதை கணக்கில் வைத்துக் கொண்டுதான் நம்ம முடிவெடுக்கணும். திரு பாக்கி, உங்களோட வியூ இதை பெறணும்னு நினைக்கிறேன். தாவேகா காம்பினேஷன்ல, தாவேகாவோட ஆட்சி அமைக்கிற காம்பினேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சி பத்தியும் பேசப்பட்டு வந்த நிலையில நேத்திக்கும் அண்ணா அறிவாலயம் போனாங்க, இன்னைக்கும் திமுக தலைவரை சிபிஎம் சந்தித்து இருக்கிறது. சோ காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒருமித்து செயல்படுவாங்களா, இல்ல கேரள அரசியலை ஒட்டி கம்யூனிஸ்ட் ஒரு நிலைப்பாடும் காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 2 பேருக்குமே கேரள அரசியல் ரொம்ப பிரதானம். சோ தமிழ்நாட்டுல வேற நிலையத்தான் நம்ம காலகாலமா பார்த்திருக்கோம். பட் இன் திஸ் கிவன் சிச்சுவேஷன் 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுவாங்களா? திமுக பக்கம் கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும், தாவேகா பக்கம் காங்கிரஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி செகண்ட் வரேன். இப்ப சிபிஎம் மு.க. ஸ்டாலின் சந்தித்த போது மதச்சார்பற்ற கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. விச் மீன்ஸ் டிஎம்கே அலைன்ஸ்ல அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க என்பது மறைமுகமாக புரிகிறது. அது ஒன்று. சிபிஎம் ஒரு இடத்திலும் சிபிஐ ஒரு இடத்திலும் இருந்த காலங்கள் உண்டு. 77 எமர்ஜென்சி காலத்திலேயே சிபிஐ காங்கிரஸ் பக்கம் இருந்தது, சிபிஎம் எதிர்த்து நின்றது. பின்னாடி கூட 96 கூட சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கே, சிபிஐ டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்தது. அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்புறம் ஒரு கருத்தை சொல்லணும், கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு குறிப்பா மார்க்சிஸ்ட் 2 கட்சியுமே ஒரு கட்டத்துல பதவிகளை ஏற்கிற மனநிலைக்கு வந்தார்கள்ன்றதுக்கு ஒரு உதாரணம் இந்திரஜித் குப்தா, சிபிஐ லீடர். அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். பட் ஆனா அந்த கம்போசிஷன்ல திரு ஜோதி பாசுக்கு பிரதமர் வாய்ப்பு வந்தது. அதுக்கு முன்னாடி அதே சமயத்துலதான் அதுல வெவ்வேறு நிலைப்பாடு எடுத்தாங்க. சிபிஐ இந்தர் குப்தாவை ஹோம் மினிஸ்டர் ஆக்கியது. ஆனா சிபிஎம் என்ன நிலைப்பாடு எடுத்தது? இல்ல நம்ம ஆட்சியில எல்லாம் பங்கு கொள்ளக்கூடாது, உங்களுக்கு பிரதமர் நாற்காலியே உண்டு அப்படிங்கும் போது வேண்டான்னு நிலைப்பாடு எடுத்தாங்க. சோம்நாத் சாட்டர்ஜி போன்றோர் இல்ல அது தவறான முடிவு, நம்ம அதுல ஆட்சியில பங்கு கொண்டிருக்கணும் அப்படின்னு ஒரு பார்வையை பின்னாடி வெளிப்படுத்தினாங்கிறதையும் பார்க்கணும். அவர் ஸ்பீக்கர் ஆனார், பின்னாடி ஸ்பீக்கர் ஆனார் யூபிஏ கவர்மெண்ட்ல ஸ்பீக்கர் ஆகும். விச் மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க
தங்களுடைய நிலைப்பாட்டுல தளர்த்திட்டு வர்றாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். சோ நீங்க என்ன சொல்றீங்க, மந்திரி சபையில கம்யூனிஸ்டுகள் இடம் பெற்றாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறீங்களா? சோ நான் இருக்கலாம், காலப்போக்கத்துல அவங்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை. ஆனா காங்கிரஸ் கட்சி நிச்சயமா பங்கு கேட்கும். 5 சீட்டு இருக்கும்போது அவங்க ஆதரவு கொடுத்தா நிச்சயமா பங்கு கேட்போம். அதுதானே பிரச்சனை. தேர்தலுக்கு முன்பு திமுக அணியில் அவங்க இடம் பெற்ற போது இதுதானே பிரதான பிரச்சனையா இருந்தது. அப்பவே நான் நீண்ட கால நண்பர் வேலுசாமி ப்ரெடிக்ட் பண்ணாரு, தாவேக்கோட போயிருந்தா அது வேறையா இருக்கும், இப்போ 5 சீட்டு குறைஞ்சிட்டுன்னு அவர் ஃபீல் பண்ணுவார். நான் உறுதியா நம்புறேன். அவர் அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணாரு, this is not the right way, நாம இப்படி போறோம், we have to take a different stand ன்னு அப்பவே சொன்னார். 2-3 மாதங்களுக்கு முன்பே அவர் சொன்னார். சோ அது அவங்களோட சீட்டு எண்ணிக்கை கூட அதிகரிச்சிருக்கோம். 5 சீட்டு இல்லாம 10, 15, 20 சீட்டு, 30 சீட்டு கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நம்ம இப்ப வெறும் பொழிப்புரைகள் தான் எழுத முடியும் அறிவிப்புகள் வர வரைக்கும். ஒருவேளை இப்போ நான் இந்த பாசிபிலிட்டியை கேட்கிறேன். இன்னைக்கு ஸ்டாலினோட சிபிஎம் தலைவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அதுல 2 எம்எல்ஏக்களும் பங்கேற்று இருக்கிறாங்க. நீண்ட காலமா பயணித்து வந்தோம் அப்படிங்கிற அடிப்படையில இது இப்படி ஒரு தேவை வந்திருக்குங்க, நாங்க உங்களோட இருக்கோம் அப்படின்னு ஒரு கட்டசி கருதி அவங்கள்ட்ட சொல்லிட்டு தாவே காக்க போனா அது வாய்ப்பு இருக்கா? அவங்க சொல்லிட்டாங்க மதச்சார்பற்ற கூட்டணி நீடிப்போம்னு சொல்லிட்டாங்க. வேலுசாமி தான் சொல்றாரு, பிரியாவிடைன்னு சொல்லுவாங்கல்ல, அன்போட அப்படி பிரிஞ்சுப்போம். இப்ப நான் அவரை ஸ்டூடியோல உட்காந்து வச்சிருக்கேன், இல்லாட்டி அவரே வண்டி கட்டிட்டு போய் சிபிஎம் சிபிஐன்னு எல்லாரையும் பழைய போட்டு விடுவார்னு நினைக்கிறேன். இது ஒரு சூழல். CVS வேலுமணியும் is about to meet ன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. CVS and வேலுமணி is going to CV சண்முகம் and வேலுமணி. அதே மாதிரி இன்னைக்கு ADMK இருந்த MLA கூட்டமும் ரத்துன்னு சொல்றாங்க. சாயந்திரம் இருந்தது. ஓகே, வெரி இன்ட்ரஸ்டிங். நான் சொன்ன பாத்தீங்களா சார், ஒரு ஏடிஎம்கேல ஸ்பிளிட் எல்லாம் வாய்ப்பு இருக்கா? இப்படி பல காலத்துல பேசப்பட்டது, பட் ஆர் வி ரீடிங் டூ மச்? ரொம்ப ஜாஸ்தி பேசுறோம். அதெல்லாம் வரதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பிளவு அந்த மாதிரி வந்தனா அது சாதகமா திமுகவுக்கு போகும் என்ற ஒரு கணிப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு பேசப்பட்ட ஒரு தகவல், இது அரசல் புரசலா பேசப்பட்ட தகவல், திமுகவில் சில பேர் அண்ணா திமுகவை கணிசமா வாங்கி ஆட்சியை மீண்டும் பிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்கன்னு கூட பேசப்பட்டாங்க. அது சாத்தியமா இல்லை, ஏன்னா அவங்க 75, அதனால அப்படி நினைச்சாங்க. அதனால அதிமுகவில் பிளவு ஏற்படும், இப்ப ஏற்படும் அந்த மாதிரி மாற்றங்களுக்கு நான் எதுவும் எதிர்பார்க்கல. ஓகே, திரு CV சண்முகம் பேர் தான் இணையத்தில் அடிபடுது. நம்ம அதை உறுதிப்படுத்தாம எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். தேவ் ஆல் ஸ்டக் டுகெதர் இன் வெரி டஃப் டைம்ஸ், நார்மல் டைம்ஸ். ஸோ நம்ம வரும்போது தான் பார்க்கணும். பட் நீங்க சொல்ற மாதிரியான செய்தி தேசிய ஊடகவியலாளர்கள் கூட பதிவு செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். திரு நம்பிராஜன் அவர்களுடைய பார்வையை நம்ம விரிவா பெறணும். திரு நம்பிராஜன் நேர்களே, இப்ப இணையக்கூடிய நேர்களுக்கு திரு விஜய் அவங்க ஓன் ப்ரொடக்ஷனை தாண்டி பண்ண முதல் படம் இவர் இயக்கிய திரு சந்திரலேகா திரைப்படம் தான். அதுல அவரோட கேரக்டர் ரஹீம். சோ உங்க ரஹீம் முதலமைச்சர் ஆறாரு, அதை பத்தி பேசலாம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ், யூ வில் பி ஹேவிங் so much to share. அதை பத்தி எல்லாம் பேசலாம்.